அன்பானவர்களே, இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்களும் இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவங்களும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல ரெண்டு முக்கியமான குற்றச்சாட்டு தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். ஒண்ணு முஸ்லிம்கள் தமிழில் ஏன் தொழுகை நடத்துறது இல்ல, இரண்டாவது பெண்களை பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்காதது ஏன். முதல்ல முஸ்லிம்கள் ஏன் தமிழ்ல தொழுகை நடத்தல அப்படிங்கறத பார்ப்போம். குர்ஆன்ல 49:13 நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி பார்க்கிறப்ப உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரு தாயின் வயிற்றோட பிள்ளைகள், அதனால எல்லோரும் சமமானவர்கள். எந்த மொழியை பேசினாலும் அவங்க ஒரு தாயின் வயிற்றின் பிள்ளைகள் தான். அப்படி பார்க்கிறப்ப ஒரு மொழி உயர்ந்த மொழி, ஒரு மொழி தாழ்ந்த மொழி அப்படிங்கிறது இஸ்லாத்துல இல்ல. தொழுகை அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். எல்லா கடமைகளையும் இறைவன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வானவர் மூலமா உலகத்துக்கு வந்து கொடுக்க வச்சான். ஆனா தொழுகையை மட்டும்தான் தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தன்னுடைய பரிசாக இறைவன் கொடுத்தான். அப்படியாப்பட்ட தொழுகையை நம்ம அரபியில் மட்டும்தான் தொழ வேண்டும். காரணம் என்னன்னா, தொழுகையில ஓதப்படக்கூடிய குர்ஆன் வசனங்கள் எல்லாமே அரபியில் இருக்கிறதால உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் பொதுவான தொழுகை பொதுவான ஒரு மொழியில இருந்தாதான் சரியா இருக்கும். அதே நேரத்துல இஸ்லாம் அரபிய எந்த விதத்திலையும் மற்ற மொழியை விட உயர்ந்த மொழி அப்படின்னு சொல்லல. ஒவ்வொரு பகுதியிலையும் அந்தந்த பகுதியில் உள்ள மொழியில தொழுவதால யாருடைய மொழிபெயர்ப்பை பயன்படுத்துறது அப்படிங்கிற குழப்பம் ஏற்படும். அரபிக்கு இணையான மொழிபெயர்ப்பு எந்த மொழியிலும் இல்ல. இந்த சிறப்பு இயல்பு அரபிக்கு மட்டும் கிடையாது, எல்லா மொழிக்கும் தனித்தனி சிறப்பு இயல்புகள் இருக்கு. தமிழ்லயும் சில சிறப்பு இயல்புகள் இருக்கு, அது அரபியில கிடையாது. இப்படி பாக்குறப்ப எந்த மொழியும் வேற மொழியை விட உயர்ந்த மொழி கிடையாது. ஆனா பார்ப்பனர்கள் தங்களுடைய சமஸ்கிருதத்தை தேவ பாஷை அப்படின்னும் தமிழ நீச பாஷை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அரபி மற்ற மொழியை நீச பாஷை அப்படின்னு சொல்லல. வள்ளலார் காலத்திலேயே அன்னைக்கு இருந்த சங்கராச்சாரியார் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம், செய்மொழிதான் தமிழ் அப்படின்னாரு. வள்ளலார் உடனடியா சமஸ்கிருதம் தாய்மொழியா இருக்கும்னா தமிழ் தந்தை மொழி அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு. அப்படியாப்பட்ட மொழி வரி இஸ்லாத்துக்கு கிடையாது. இஸ்லாம் எங்கேயும் அரபிய தூக்கி பிடிக்கல. அரபி மட்டுமே தேவ பாஷை அப்படின்னு சொல்லல. திருப்பாவை பாசுரம் 2ல செய்யாதன செய்வோம் தீக்குறளை சென்று ஓதோம் அப்படின்னு பார்ப்பனர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதாவது திருக்குறளை தீக்குறள், தீய குறள் அப்படின்னும் அதை ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த அர்த்தம் இருக்கு. குர்ஆன்ல 12:2 நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதனை அரபி மொழியிலான குர்ஆனாக நிச்சயமாக நாமே இறக்கி வைத்தோம் அப்படின்னு இறைவன் சொல்றான். இந்த இடத்துல அரபிய தேவ பாஷை அப்படின்னும் இதுதான் உயர்ந்த மொழி அப்படின்னும் இறைவன் சொல்லல. அதே போல 14:4 ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளங்கி கூறுவதற்காக அவர்களுடைய மொழியிலேயே போதிக்கும்படி நாம் அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாக்குறப்ப ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்கள் சமஸ்கிருதத்துல அருளப்பட்டுச்சு. ஹீப்ரு மொழியில தோரா அருளப்பட்டுச்சு. யூதர்கள் பின்பற்றக்கூடிய தோரா ஹீப்ரு மொழியில அருளப்பட்டுச்சு. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அருளப்பெற்ற இன்ஜீல் அப்படிங்கிற வேதம் அராமிக் மொழியில கொடுக்கப்பட்டுச்சு. கடைசியா உலக மக்கள் அனைவருக்குமான வேதமாக குர்ஆன் அரபிக் மொழியில அருளப்பட்டுச்சு. அதே போல குர்ஆன்ல 30:22 உங்களுடைய மொழிகளும் உங்களுடைய நிறங்களும் வேறுபட்டிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் அப்படின்னு தான் இறைவன் சொல்றான். இங்கேயும் ஏதோ ஒரு மொழியை உயர்த்தியும் மற்ற மொழியை தாழ்த்தியும் இறைவன் சொல்லல, முக்கியமா அரபிய. அதே போல கடைசி நபியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபி தான் பேசினாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அரபியில இருந்தாதான் சரியா இருக்கும். அதான் 44:58 அவர்கள் அறிந்து நல்ல உபதேசம் பெறுவதற்காக இதை நாம் உம்முடைய மொழியில் எளிதாக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுவரைக்கும் குர்ஆன் வசனங்கள் பார்த்தோம். இப்ப ஹதீஸ் அப்படிங்கிற நபி மொழியை பார்ப்போம். அதுல ஏதாவது அரபி மொழியை தூக்கி பிடிச்சிருக்கா அல்லது அரபி மொழியை சிறப்புன்னு சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். மக்களே, உங்களது இறைவன் ஒருவனை அறிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு அரபிக்கும் ஒரு அரபி அல்லாதவரை விடவோ, எந்த ஒரு அரபி அல்லாதவருக்கும் ஒரு அரபியரை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை. எந்த ஒரு வெள்ளையருக்கும் ஒரு கருப்பரை விடவோ, எந்த ஒரு கருப்பருக்கும் ஒரு வெள்ளையரை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை. இறையச்சம் மட்டுமே ஒருவரின் மேன்மையை நிர்ணயிக்கும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களில் மிக சிறந்தவர் உங்களில் அதிக இறையச்சம் உள்ளவர் தான். அதாவது அரபியரை விட அரபி அல்லாதவர் எந்த விதத்திலும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்ல. கருப்பரை விட வெள்ளையர் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்ல. யார் இறையச்சம் உள்ளவங்களா இருக்காங்களோ அவங்க தான் சிறந்தவர் அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல மக்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். கருப்பு நிற அபிசீனிய அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு உங்களை வழிநடத்தி அதை உங்களுக்கு இடையில் நிலைநிறுத்தும் காலமெல்லாம் அவரது சொல்லை கேட்டு நடங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து பாக்குறப்ப அரபியோ அல்லது அரபியரோ மற்றவர்களோட சிறந்தவர்கள் இல்ல அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ஆனா பார்ப்பனர்கள் சமஸ்கிருதம் தேவ பாஷை, இதை வச்சுதான் நம்ம இறைவன் கிட்ட பேச முடியும், இதை வச்சுதான் நம்ம இறைவன் கிட்ட தேவையானதை கேட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு அவல நிலை இஸ்லாத்துல இல்ல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முஸ்லிம்கள் ஏன் தமிழ்ல தொழுகை நடத்தல அப்படின்னு கேட்கறது மூடத்தனத்துடைய உச்சமா தான் இருக்கு. தமிழ்ல தொழுகை நடத்துறதால யாருடைய மொழிபெயர்ப்பை பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். யாருடைய மொழிபெயர்ப்பை பயன்படுத்தினாலும் அது சரியான மொழிபெயர்ப்பா இருக்காது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். அடுத்ததா, பெண்களை ஏன் பள்ளிவாசல்ல அனுமதிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் வீட்டுல தொழுவதுதான் சிறப்பு, ஆனா பள்ளிவாசலுக்கு போக அவங்க அனுமதி கேட்டா தடை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல ஆணும் பெண்ணும் ஒன்றாக கலந்து இறை வழிபாடு செய்ய இஸ்லாம் தடை செய்யுது. காரணம், குர்ஆன்ல 24வது அத்தியாயம் 31வது வசனம். இந்த வசனத்துல தங்களுடைய அலங்காரத்தையே வெளியே காமிக்க கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்நிய ஆணுடன் சேர்ந்து அந்நிய பெண் தொழக்கூடிய நிலையை எப்படி இஸ்லாம் ஆதரிக்கும்? அந்நிய ஆணுடன் தனித்திருப்பதை விட என்னுடைய தலையை இரும்பால் ஆன ஆணியால் கீறிக் கொள்வதே சிறந்ததாக விரும்புகிறேன் அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இஸ்லாத்துடைய அடிப்படையை அந்நிய ஆண் பெண்ணுடைய கலப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கிறப்ப இந்த அடிப்படை சட்டத்தை தாண்டி எந்த ஒரு சட்டத்தையும் வடிவமைக்க முடியாது. அதனாலதான் பெண்களுக்கு தனி இடம், ஆண்களுக்கு தனி இடம். அதே நேரத்துல இமாமத்தாக, அதாவது தொழுகை நடத்தக்கூடியது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. வேணும்னா பெண்களுக்கு தனியாக தொழுகை நடத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் ஆண்கள் ஒரு இடத்திலும் பெண்கள் தனியாக ஒரு இடத்திலும் தொழக்கூடிய நேரத்தில் ஆண்கள் மட்டுமே தொழுகையை நடத்த முடியும். காரணம், தொழுகை நடத்தக்கூடிய இமாம் அப்படிங்கிற தலைவர் தொழுகை நடத்துறதுக்கு மட்டும் கிடையாது, அவர்
அவருக்கு வேறு சில கடமைகளும் இருக்குது. பள்ளிவாசல்ல நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு தலைமை தாங்க வேண்டியிருக்கும். பஞ்சாயத்துகள்ல நின்று அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இது எல்லாமே செய்யக்கூடியது அந்நியானுடைய முன்னணியிலே இருக்கும். அப்போ இஸ்லாத்துக்கு எதிரான இந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு பெண்ணை தலைமையாக அல்லது தலைவராக நியமிக்க முடியாது. ஆக இஸ்லாத்தில் நடக்கிறது எல்லாமே இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான். ஆனா பார்ப்பன இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் 4 வர்ணத்தை நானே படைத்தேன் அப்படின்னு கடவுள் சொன்னதா கடவுள் பேர்ல கட்டுக்கதை எழுதி வச்சிருக்காங்க பார்ப்பனர்கள். அப்படி 4 வர்ணத்துல மேல் வர்ணமான பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கருவறைக்குள்ள போகக்கூடிய அனுமதி இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க. கடவுள் எல்லோருக்குமானவர் அப்படின்னா ஏன் மற்ற ஜாதியினரால கருவறைக்குள்ள போக முடியல அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியா கேட்கிறோம். கருவறைக்குள்ள சென்று பூஜை செய்ய பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. அதே போல RSS தலைவராக வர்றதுக்கு சித்துபவன் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. அதனாலதான் இந்து மதத்தை பார்ப்பன இந்து மதம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பார்ப்பனர்கள் தங்களுக்கு வசதியாக பல சடங்குகளை உண்டாக்கி அதை எல்லாத்தையும் நாங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இதை புரியாம மற்ற மக்களும் அவர்களுக்கு அடிமையாக இருக்காங்க. தமிழ்ல மட்டும்தான் தொழுகை நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாம் குர்ஆனை கட்டாயமா படிக்க சொல்லுது. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லயும் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு. ஆனா ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள் சமஸ்கிருதத்துல மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னும் மற்ற மக்கள் படிக்க கூடாது அப்படின்னு தடை இருந்துச்சு. காரணம் அதில் உள்ள ஓரிரை கொள்கையை மற்ற மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சு சிலை வழிபாட்டுக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை படிக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க பார்ப்பனர்கள். இஸ்லாம் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.